அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் பாரிபாஸ்கர். நான் வந்து ட்ரையம்ஃபன்ட் தேர்ஸ்டே, அதாவது வெற்றி வியாழன்னு என்னோட யூடியூப் சேனல் வந்து நடத்திட்டு இருக்கேன். இதுல வந்து என்ன பெரிய ஒரு விசேஷம்னா, இதுல வந்து யங் சோஷியல் ஒர்க்கர்ஸ், இளம் சோஷியல் ஒர்க்கர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு அவங்க வந்து எந்த மாதிரியான சமூக சேவை பண்றாங்க அப்படின்றது தான் இந்த சேனலோட முக்கியமான அப்ஜெக்டிவ். ரெண்டாவது ஏன் ஆரம்பிச்சதுன்னா, கொரோனா காலத்துல வந்து நிறைய பேர் தன்னார்வலர்கள் அவங்களோட உயிரையும் மதிக்காம அஹ், பாதுகாப்பான ஏற்பாடுகள் செய்து சமூகத்துக்கு வந்து பெரிய பங்காற்றினாங்க. அப்பத்துல இருந்து அந்த மாதிரி யங் சோஷியல் ஒர்க்கர்ஸ் வந்து இன்டர்வியூ பண்ணி அவங்கள இந்த மாதிரி சோஷியல் மீடியால எல்லாருக்கும் தெரியிற மாதிரி பண்றதுதான். அந்த வகையில இன்னைக்கு வந்து உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. உங்க பேரு, நீங்க எங்க இருக்கிறீங்க, என்ன மாதிரி பண்றீங்க இருக்கீங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சார் வணக்கம். என்னோட பேர் ஏகாட்சரம். இது பழவேற்காடு. நாங்க இயற்கையரன் சமூக நல அறக்கட்டளையோட நிறுவனர் நான் தான். பழவேற்காடு அப்படின்றது வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய வடக்கு எல்லை. எப்படி இந்த பழவேற்காட்டுல வந்து மீனவர்கள் மற்றும் பலதரப்பட்ட மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. என்னுடைய பணிகள் இதை சார்ந்து போயிட்டு இருக்கு சார். என்ன மாதிரி பணியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஏகாட்சரம்? சார் முதல்ல வந்து நான் வந்து மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் சார். மீன் வியாபாரம் இது வரைக்கும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து மீன் வந்து பைக்ல பாக்ஸ் கட்டியும் சில நேரங்களில் எடுத்துட்டு போறது உண்டு. அப்படி போயிட்டு வரும்போது நான் என்ன பண்ணுவேன், இந்த பனை விதைகள் எல்லாம் சேகரிச்சு கொண்டு வரேன். பனை விதைகள் சேகரிச்சு கொண்டு வந்த விதைகளை குளக்கரைகள்ல நானும் என்னோட பசங்க எல்லாம் விதைப்போம். இதுதான் என்னுடைய முதல் வேலையா இருந்தது. அது நல்லா செடிகள் வர ஆரம்பிச்சது. அது வந்து என்னுடைய குழுக்கள் எல்லாம் அந்த விஷயத்த வந்து பகிர்ந்த உடனே அவங்க சொன்னாங்க, இது கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், விதைகள் சேகரிக்க சேகரிக்க அதிகமாயிடுச்சு. அதை வந்து விதைக்கிறதுக்கு வந்து எப்படி பண்ணலான்னு ஒரு யோசனை ஒண்ணு பிளான் பண்ணேன். முதல்ல வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், பழவேற்காடு ஊராட்சி மன்ற தலைவர் போய் அணுகுனேன். 100 நாள் பணியாளர்கள் மூலமா அந்த விதைகளை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அவங்க வந்து அந்த ஆலோசனையை எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 100 நாள் பணியாளர்கள் முன்னாடி போய் நின்று இவ்வளவு விதைகளை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த விதைகளை வந்து விதைக்கிறதுனால என்ன பலன் இருக்கு, இந்த விதைகள் விதைச்சதுக்கு அப்புறமா வருங்கால தலைமுறைகள் இதுல வந்து எந்த அளவுக்கு பலன் பெறுவாங்க அப்படின்றத அவங்களுக்கு உணர்த்தினேன். அதே மாதிரி இந்த பனை மரங்களோட பலன்களை அவங்க வாயாலேயே சொல்ல வச்சு, அவ்வளவு பெரிய புண்ணிய காரியத்தை நீங்க பண்ண போறீங்க இந்த விதைகளை விதைக்கிறதுனால அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கே சொல்லி அவங்க மூலியமாவே அந்த விதைகளை விதைச்சோம். பெரிய அளவுல வந்து இது ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு. நாங்க விதைச்ச எல்லா இடத்துலயும், எல்லா குளக்கரைகள்லயும் ஏரிக்கரைகள்லயும் பனை செடிகளாக இப்ப மாறி இருக்கு. 11 ஊராட்சிகள்ல பலாயிரக்கணக்கான விதைகளை நம்ம விதைச்சிருக்கோம் சார் இது வரைக்கும். ஒவ்வொரு ஊராட்சி மன்ற தலைவரா போய் சந்திச்சு பேசி இதை பண்ணியிருக்கோம். அதுதான் என்னோட துவக்கமா இருந்தது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா வந்து பனை விதைகளை வந்து இன்னும் அதிகமா தேவைப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வாலண்டரியா அடுத்தடுத்த ஊராட்சிகள்ல வந்து கூப்பிட்டு கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப நான் வந்து சிலர்கிட்ட கேட்டேன், நீங்க எந்த நிறுவனம், உங்களுக்கு நான் எப்படி தர்றது அப்படின்னு சொல்லும்போது, இயற்கையரன் சமூக நல அறக்கட்டளை உருவாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதுக்கப்புறமா அதை உருவாக்கி அதனுடைய பணிகள் வந்து இன்னும் அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க வீட்டுலவே வந்து பதியம் போட்டோம். தென்னை விதைகளை வந்து பதியம் போட்டு பள்ளிகள், நண்பர்கள், யாரெல்லாம் வந்து அந்த மரத்தை விரும்புறாங்களோ அவங்களுக்கு, அப்புறம் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறவங்களுக்கு, திருமண நாள் அப்படின்னு வந்து கேட்கறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம கொடுத்துருக்கோம் சார். தென்னை மரங்களையும் கொடுத்துருக்கோம். சில கிராமங்கள்ல நேரடியா போய் ஒரு ஒவ்வொரு வீடுகள்லயும் 2 செடி 2 செடின்னு கொடுத்து நாங்களே அந்த செடியை நட்டுட்டு வந்திருக்கிறோம். அந்த மாதிரி நிகழ்வுகளும் நடந்திருக்கு சார். பெரிய ஏகாட்சரம், நீங்க சொல்றத பார்த்தா பழவேற்காடு வந்து எனக்கு தெரிஞ்சு மழையில வந்து நிறைய பாதிக்கப்பட்ட அந்த பேக் வாட்டர்ஸ்னால பாதிக்கப்பட்ட ஒரு இடம்னு கேள்விப்பட்டேன். பட் அங்கேயும் வந்து ஓரளவுக்கு நல்ல, எப்படி சொல்றது, ஒரு நல்ல விவசாயம் இல்ல, மீன் வெளி சார்ந்த இதெல்லாம் இருக்குது. எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் என்னன்னா, நீங்க மீன் தொழிலை பண்ணிக்கிட்டு இதை பண்றது, இதுதான் ரொம்ப முக்கியமானது. சோசியல் சர்வீஸ் சும்மா எல்லாம் பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு டையை கட்டிக்கிட்டு வந்துட்டு அப்படியே நின்றுட்டு பண்ற